நீங்கள் எப்போதாவது முற்றிலும் சிக்கிக் கொண்டதாக உணர்ந்ததுண்டா? நீங்கள் முயற்சி செய்யும் ஒவ்வொரு கதவும் பூட்டப்பட்டிருப்பது போலவும், நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனையிலிருந்து வெளியேற வழியே இல்லை என்பது போலவும் இருக்கிறதா? நீங்கள் பிரார்த்தனை செய்தீர்கள், கடினமாக உழைத்தீர்கள், உங்களால் முடிந்த அனைத்தையும் முயற்சி செய்தீர்கள். ஆனால் முடிவில்லாத தடைகளை மட்டுமே சந்திக்கிறீர்கள். ஒலியைத் தடுக்கக்கூடிய ஒரு இருண்ட அறைக்குள் உதவிக்காக நீங்கள் அலறுவது போல் அது உணரலாம். கவலைப்படாதீர்கள். இன்று நான் உங்களிடம் சொல்லப்போவது ஒரு சாதாரண துஆவைப் பற்றி அல்ல. மாறாக, அகிலத்தை படைத்த அல்லாஹ் தன் திருமறையில் கொடுத்த ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதியைப் பற்றி. நீங்கள் அங்கே ஒரு கதவு இருப்பதை அறியாத போதும் அதைத் திறக்கக்கூடிய ஒரு தெய்வீகத் திறவுகோல் அது. குரானில் அத்தியாயம் அத்தலாக்கின் 2 மற்றும் 3வது வசனங்கள் இப்படிச் சொல்கிறது. وَمَنْ يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. இதன் பொருள் என்ன தெரியுமா? எவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறாரோ அவருக்கு அவன் துன்பங்களிலிருந்து வெளியேறும் ஒரு வழியை உண்டாக்குவான். மேலும் அவர் எண்ணிப் பார்த்திராத இடத்திலிருந்து அவருக்கு உதவி செய்வான். இங்கே அந்த வார்த்தையை கவனியுங்கள். எண்ணிப் பார்த்திராத இடம். இதன் ஆழம் உங்களுக்கு புரிகிறதா? உங்கள் மூளை எதையெல்லாம் சாத்தியம் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் தாண்டி இப்படியெல்லாம் கூட உதவி வருமா என்று நீங்கள் வியக்கும் ஒரு திசையிலிருந்து உதவி வரும். நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மிடம் இருக்கும் பணத்தை எண்ணுவோம், அல்லது நமக்குத் தெரிந்த செல்வாக்கு மிக்க மனிதர்களைப் பற்றி யோசிப்போம். இது மனித இயல்பு. ஆனால் இறைவன் சொல்கிறான், உன் கணக்குகளை மூடிவை, என் கணக்கு ஒன்று இருக்கிறது என்று. நாம் ஒரு கதவைத் தட்டுகிறோம், அது திறக்கவில்லை. நாம் சோர்ந்து போகிறோம். ஆனால் அல்லாஹ் உங்களுக்காக வேறொரு திசையில் ஒரு ஜன்னலை திறந்து வைத்திருப்பான். அதை நீங்கள் பார்க்கத் தவறியிருப்பீர்கள். மக்ரஜ் என்றால் வெளியேறும் வழி என்று பொருள். அந்த வழியை உருவாக்குவது உங்களின் திறமையோ செல்வாக்கோ அல்ல. அது இறைவனின் தனிப்பட்ட கருணை. வரலாற்றில் ஒரு சம்பவம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செங்கடலின் ஓரத்தில் நின்றபோது முன்னால் கடல், பின்னால் எதிரிப்படை. தப்பிக்க வழியே இல்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், என் இறைவன் என்னோடு இருக்கிறான். கடல் பிளக்கும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அது நடந்தது. உங்கள் வாழ்விலும் கடல் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம். அதை பிளக்க இறைவனால் ஒரு நொடி போதும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களைப் போலவே இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்விலும் ஒரு தருணம் வந்தது. ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு நின்று இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு பெரும் நெருப்புக் குண்டத்தில் வீசி எறிந்தார்கள். கைகள் கட்டப்பட்ட நிலையில் தன்னைச் சுற்றி எரியும் நெருப்பிற்கு நடுவே அவர் காற்றில் பறந்து கொண்டிருந்தபோது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் வந்து கேட்டார், இப்ராஹீமே, உங்களுக்கு ஏதேனும் உதவி வேண்டுமா? அதற்கு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அவனே மிகச்சிறந்த பாதுகாவலன். மனித கணக்குப்படி நெருப்பு சுட வேண்டும், அதுதான் இயற்கை. ஆனால் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனை மட்டுமே நம்பிய அந்த நொடி அவர் எதிர்பார்க்காத ஒரு அதிசயம் நடந்தது. இறைவன் நெருப்பை பார்த்து கட்டளையிட்டான், நெருப்பே, இப்ராஹீமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் ஆகிவிடு. சுட்டெரிக்க வேண்டிய நெருப்பு அவரை பாதுகாக்கும் பூங்காவாக மாறியது. இதைத்தான் இறைவன் சொல்கிறான், நீங்கள் எண்ணிப் பார்த்திராத இடத்திலிருந்து உதவி வரும் என்று. உங்கள் வாழ்க்கையில் உங்களைச் சுற்றி நெருப்பு போன்ற பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். ஆனால் இறைவனுக்கு பயந்து அவனை நீங்கள் சார்ந்திருந்தால் அதே நெருப்பை உங்களுக்கு குளிர்ச்சியாக மாற்ற அவனால் முடியும். இன்று இரவு எல்லாரும் தூங்கிய பிறகு தனிமையில் அமர்ந்து இந்த வசனத்தை ஒரே ஒரு முறை ஆழமாக ஓதுங்கள். இனி நான் தவறான வழியில் செல்ல மாட்டேன் என்று உறுதியெடுங்கள். யா அல்லாஹ், எல்லா கதவுகளும் எனக்கு பூட்டப்பட்டுவிட்டன. உனது வாக்குறுதிப்படி எனக்குத் தெரியாத ஒரு கதவைத் திற என்று கேளுங்கள். வசனத்தை ஓதிவிட்டு உங்கள் கவலையை அவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். பாரத்தை அவனிடம் கொடுத்துவிட்டால் உங்கள் மனம் இலகுவாகும். உதவி நிச்சயம் வரும். இறைவனின் உதவி என்பது நீங்கள் எதிர்பார்க்கும் நேரத்தில் வராமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு மிகச் சரியான நேரத்தில் அது நிச்சயம் வந்து சேரும். இந்த செய்தி இப்பொழுது கவலையில் இருக்கும் ஒருவருக்குத் தேவையாக இருக்கலாம். அவர்களுக்கு இதை பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உதவி கிடைத்த அதிசயத் தருணங்கள் உண்டா? அதை கமெண்டில் சொல்லுங்கள். நாம் ஒருவருக்கொருவர் துஆ செய்வோம். அல்லாஹ் உங்கள் கவலைகளை நீக்கட்டும். ஆமீன். சில நேரங்கள்ல வாழ்க்கை ரொம்பவே பாரமா இருக்கு, இல்லையா?
அடுத்தடுத்து வர்ற சோதனைகளால சோர்ந்து போய் இனி பிடிச்சு நிக்க ஒரு துரும்பு கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நாம போற பாதை முழுக்க இருட்டா இருக்கிற மாதிரியும் இனி வெளிச்சத்துக்கே வழி இல்லைன்னு இதயம் உடைஞ்சு போயிருக்கா? நாம சுமக்கிற பாரம் மலை மாதிரி கனமாகவும் நாம சந்திக்கிற துயரம் முடிவே இல்லாத கடல் மாதிரியும் தோணும். அப்போ தனிமையில கண்ணீரோட, யா அல்லாஹ், நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒரு வழியைக் காட்டுன்னு கேட்கும்போது ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க தனியா இல்லை. இன்னைக்கு உங்க இதயத்துக்கு ஆறுதலையும் உங்க சிந்தனைக்கு தெளிவையும் உங்க பாதைக்கு வெளிச்சத்தையும் தர்ற 3 சக்தி வாய்ந்த குர்ஆன் வசனங்களை நாம சேர்ந்து பார்க்கப் போறோம். இந்த வசனங்கள் வெறும் வார்த்தைகள் இல்லை, நம்மள படைச்ச இறைவன் நமக்காக அனுப்பின ஒரு தெய்வீக வழிகாட்டி. உங்க வாழ்க்கையையே மாத்தக்கூடிய அந்த அற்புத வார்த்தைகளை கேட்க நீங்க தயாரா? நாம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு வழிகாட்டுதலை தேடிட்டு தான் இருக்கோம். ஒரு தெரியாத ஊருக்கு போனா ஒரு மேப் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் இந்த உலக வாழ்க்கைங்கிற பயணத்துல நமக்கு வழிகாட்ட அல்லாஹ் கொடுத்த மேப் தான் இந்த திருக்குர்ஆன். நம்மளோட முதல் பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம நம்பிக்கைய தப்பான இடங்கள்ல வைக்கிறது தான். இந்த உலகத்துல நம்ம சந்தோஷத்துக்கும் பாதுகாப்புக்கும் பணம், பதவி, செல்வாக்கு, நண்பர்கள், நம்மளோட திறமைன்னு பல விஷயங்களை ஆதாரமா நினைக்கிறோம். இத வச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய கோட்டையையே கட்டிக்கிறோம். இது நம்மள காப்பாத்தும்னு முழுசா நம்புறோம். ஆனா ஒரு சின்ன சோதனை புயல் அடிச்சாலே போதும், நாம கட்டி வச்ச கோட்டை மொத்தமும் சீட்டுக்கட்டு மாதிரி சரிஞ்சு விழுந்துடுது. பணம் காணாம போகுது, பதவி பறிபோகுது, நண்பர்கள் கைவிடுறாங்க, ஆரோக்கியம் கெட்டுப் போகுது. அப்போதான் நாம கட்டினது ஒரு மணல் வீடுன்னு உணர்ந்து மொத்தமா உடைஞ்சு போறோம். இந்த நிலையைத்தான் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ஒரு அற்புதமான உவமையோட நமக்கு விளக்குறான். சூரா அல் அன்கபூத், அதாவது சிலந்தி பூச்சிங்கிற அத்தியாயத்தோட 41வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை விட்டுட்டு மத்தவங்களை தங்களோட பாதுகாவலர்களா ஆக்கிக்கிட்டவங்களோட உதாரணம் ஒரு சிலந்தி பூச்சி மாதிரி. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டிக்கிச்சு. ஆனா வீடுகளிலேயே ரொம்ப பலவீனமானது அந்த சிலந்தி பூச்சியோட வீடுதான். இத அவங்க புரிஞ்சுக்க வேண்டாமா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு ஆழமான உவமை! ஒரு சிலந்தி வலைய பாருங்க. பார்க்க ரொம்ப அழகா நுணுக்கமா இருக்கும். ஆனா அதோட நிலைமை என்ன? ஒரு சின்ன காத்து அடிச்சா போதும் கிழிஞ்சிடும். ஒரு துளி மழை பட்டா சிதைஞ்சிடும். ஒரு விரல வச்சு தட்டினா காணாம போயிடும். அந்த வீடு அந்த சிலந்திக்கு வெயில்ல இருந்தோ மழையில இருந்தோ எதிரிகள் கிட்ட இருந்தோ எந்த பாதுகாப்பையும் தராது. அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹ்வை விட்டுட்டு பணம், பதவி, மனிதர்கள்னு மத்த விஷயங்கள் மேல முழு நம்பிக்கையையும் வைக்கிறாங்களோ அவங்களோட நிலையும் இந்த சிலந்தியோட நிலைமைதான். அவங்க கட்டுன வீடு பார்க்க நல்லா இருக்கலாம், ஆனா அது ரொம்பவே பலவீனமானது. நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற 2வது பெரிய போராட்டம் குழப்பம். எந்த பாதைய தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியாம திணறது. படிப்பு, வேலை, கல்யாணம், பிள்ளைகளோட எதிர்காலம்னு எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ண முடியாம நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. இந்த மாதிரி குழப்பமான நேரத்துல என்ன செய்யணும்னு அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலையும் குறைஞ்சது 17 தடவையாவது நமக்கு ஞாபகப்படுத்துறான். ஆமாங்க, அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா, குர்ஆனோட திறவுகோல். அந்த அத்தியாயத்துல நாம கேட்கிற மிக முக்கியமான ஒரு துஆவை கவனிங்க. யா அல்லாஹ், உன்னைய மட்டுமே நாங்க வணங்குறோம், உன்கிட்ட மட்டுமே உதவியும் கேட்கிறோம். எங்களை நேரான வழியில நடத்து. அந்த வழி எப்படிப்பட்ட வழின்னா, நீ யாருக்கு அருள் செஞ்சியோ அவங்களோட வழி. உன் கோபத்துக்கு ஆளானவங்க வழியும் இல்ல, வழி தவறினவங்க வழியும் இல்ல. இந்த வசனம் ஒரு உண்மைய நமக்கு புரிய வைக்குது. சரியான வழிகாட்டுதல் நம்ம அறிவிலையோ அனுபவத்திலேயோ இல்ல, அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வோட கையில இருக்கு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் பணிவோட கையேந்தி, யா அல்லாஹ், எனக்கு வழிகாட்டு, நான் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு உன் உதவி தேவைன்னு கேட்கிறதுதான். 3வதா, நம்ம நம்பிக்கையை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு விஷயம் குற்ற உணர்வு. நாம செஞ்ச பாவங்களோட சுமை. நான் இவ்வளவு பாவம் பண்ணிட்டேனே, அல்லாஹ் என்னை மன்னிப்பானா?
இனிமே நான் திருந்தி என்ன புண்ணியம், நான் அழிஞ்சு போயிட்டேன்னு ஷைத்தான் நம்ம காதுல ஊதுவான். இந்த எண்ணம் ஒரு விஷம் மாதிரி. அது நம்ம இதயத்தை இருட்டாக்கி அல்லாஹ்வோட கருணையிலிருந்தே நம்மள நம்பிக்கை இழக்க வச்சிடும். இதுதான் ஷைத்தானோட மிகப்பெரிய வெற்றி. நபியே, நீங்க சொல்லுங்க, என் அடியார்களே, பாவங்கள் செஞ்சு தங்களுக்குத் தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்களே, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்க நம்பிக்கை இழந்துடாதீங்க. நிச்சயமா அல்லாஹ் பாவங்கள் எல்லாத்தையுமே மன்னிப்பான். நிச்சயமா அவன் ரொம்ப மன்னிக்கிறவன், நிகரற்ற கருணையாளன். இனிமே உங்க பாவங்களை நினைச்சு நம்பிக்கை இழந்துடாதீங்க. அது உங்களை மன்னிக்க காத்துக்கிட்டு இருக்கிற உங்க இறைவனை நீங்க அவமதிக்கிற மாதிரி. இந்த வசனத்தை உங்க இதயத்துல எழுதி வச்சுக்கோங்க. எப்போலாம் குற்ற உணர்வு உங்களை அழுத்துதோ அப்போலாம் இந்த வசனத்தை ஓதி அல்லாஹ்வோட எல்லையில்லாத கருணையை நினைச்சுப் பாருங்க.